வெல்கம் டு திருச்செந்தூர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பிரஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது மரபுத்தொடர் அகரவரிசை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எக்ஸாம்பிளில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இது நிறைய அகரவரிசை இருக்குது, பட் நம்ம டெய்லியுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சணும் நம்ம அதை கவர் பண்ண முடியும். எக்ஸாமில் இம்பார்ட்டண்டான கேட்க வேண்டிய அகரவரிசை நம்ம ஆவரிசை தான் இங்கே பார்க்க போகிறோம். அகட விகடம்னா தந்திரம், தட்டு மாற்றுன்னு அர்த்தம். அகலக்கால் வைத்தல்னா அளவு, அதாவது ஒரு இடத்துக்கு வந்து கடந்து போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கறை பச்சைனா பொய் தோற்றம். அக்கு தொக்குனா ஒட்டுப்பற்று தொடர்பு. அடங்கா பிடாரின்றதுக்கு எவருக்கும் அடங்காதவர். இது ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடரடி படரடினா பெருங்குழப்பம், குழப்பமாக இருக்கிறது. அடா துடி, துடினா இங்கே பார்த்தீங்கன்னா தீம்பு தீச்செயல்னு கொடுத்துருக்காங்க. அடா பிடின்றது கொடுஞ்செயல். ஸோ துடினா வந்து தீம்பு தீச்செயல், அடா பிடினா கொடுஞ்செயல்னு அர்த்தம். அடிக்கொருக்கால்னா அடிக்கடி அப்படின்னு அர்த்தம். அடிச்சான் பிடிச்சான்னா சீக்கிரமாக அடிச்சுட்டு பிடிச்சிட்டு ஓடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. வியாபாரம், அதாவது மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அடிதடி அடிப்பிடி, இது நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற வேர்டு. இது சண்டைன்னு அர்த்தம். அடிதண்டம் பிடிதண்டம், அப்போ முழுமையாக வசப்பட்ட பொருள் அப்படின்றதுக்கு அர்த்தம். தண்டம்ன்றதுக்கு வந்து முருகன் வந்து தண்டம் வச்சிருப்பார்ல, பழனி முருகன், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ முழுமையாக வசப்பட்ட பொருள். அடி அடியாகனா தலைமுறை தலைமுறையாக. இப்போ வாழையடி வாழையாக நம்ம படிச்சிருப்போம். அப்போ வாழையடி வாழையடக இங்கே வந்து அடி அடியாகன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தலைமுறை தலைமுறையாக. அடுக்கடுக்காயினா அடுக்கடுக்கா, நெக்ஸ்ட் வர்றது வரிசைன்னு இருக்குது. அடுக்கும் குலையல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது நிலை அழித்தல். அடுக்கு குலையல்னா நிலை அழித்தல் அர்த்தம். அண்ட புரட்டன்னா பெருந்தீயன். ஸோ பெருந்தீயன் கொடுத்துருக்காங்க. அமளி பண்ணுதல்னா சச்சரவு உண்டாகுதல். அமளின்றதுக்கு தனியாக ஒரு மீனிங் இருக்குது, நம்ம அதை அப்புறம் பார்க்கலாம். அமளி பண்ணுதல்னா சச்சரவு உண்டாக்குதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அமுது குத்துதல்னா உரை மோர் பாலில் ஊற்றுதல். அமுது குத்துதல் வந்து நம்ம நெல் குத்துறதுன்னு நம்ம நினச்சிப்போம், பட் அப்படி இல்லை. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உரை மோர் பாலில் ஊற்றுதல். இதை வந்து கவனமாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரங்கேற்றுதல்னா புது நூல், நடனம். இதெல்லாம் வந்து நடனம், பரதநாட்டியம் வந்து அரங்கேற்றம் பண்ணுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதில் வந்து புது நூலாக அரங்கேற்றம் பண்ணுவாங்க. ஸோ முதலில் அவையில் ஏற்க செய்தல்னு கொடுத்துருக்காங்க. அரட்டல் புரட்டல்னா நோய் முற்றலால் நிகழும் வலி. ஸோ ஒரு நோய் வந்து முற்றிடுச்சுன்னா அதனால் ஏற்படுற வலியை தான் வந்து அரட்டல் புரட்டல் சொல்கிறாங்க. அரிப்பறித்தல்னா கொழி தொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். அரை குலையை, தலைக்குலையேனா மிக்க விரைவாக ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுன்னு அர்த்தம். அரைகுறைனா முற்று போகிற பெறாமைன்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை அரைகுறையாக பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது, அது வந்து முற்று பெறாமைன்னு இருக்குது. அரை படிப்புனா நிரம்பா கல்வி, பாதியில் படித்தாலும் அது வேஸ்ட்டு தான் இல்லையா, ஃபுல்லாக படிக்கணும் எதையும். அரை மனிதன்னா மதிப்பு குறைந்தவன் அர்த்தம். அலைக்கலைக்காய் அலக்கலக்காகனா தனித்தனியாக, அலக்கலக்காக வச்சுக்கோங்கன்னா தனித்தனியாக வச்சுக்கோங்க அப்படின்னு அர்த்தம். அலக்கழித்தல் அலைக்கழித்தல் அப்படின்னா கெடுதல், அதாவது அழைத்து வருந்துதல், கெடுதல் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அலைக்குலையாக்குதல்னா நிலை குலையாய் செய்தல். அல்ல சில்லுப்படுத்தல்னா சிறிது சிறிதாக கெடுக்கிறது. அப்போ இந்த 3 விஷயத்தை நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. அல்லும் பகலும்னா நமக்கு தெரியும், அல்னா வந்து இரவு. ஸோ இரவும் பகலும். அல்லோலம் கல்லோலம்னா ஆரவாரம் செய்கிறது. அவசர கொடுக்கைனா பதற்றக்காரன். அவசரமாக எந்த விஷயத்தை நம்ம செய்யவே கூடாது. ஸோ அதை அவசரமாக செஞ்சால் நமக்கு அதில் பதட்டம் வரும். பதட்டம் இல்லாத செய்கிற காரியம் தான் என்றைக்குமே ஜெயிக்கும். அப்போ வந்து இங்கே கொடுத்துருக்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அவிழ்த்து கொடுத்தல்னா சொந்த பொருளிலேருந்து எடுத்து கொடுத்தல். அப்போ அவங்களோட சொந்த பொருள்லேருந்து எடுத்து கொடுத்தல். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்தது. நமக்கு அவுட் சோர்ஸ்லேருந்து கண்டிப்பாக எக்ஸாமுக்கு கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து ஓல்டு புக்ஸே மட்டும் படிச்சிருந்தால் மட்டும் பத்தாது, அவுட் சோர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டெய்லியுமே கொஞ்சமாவது அவுட் சோர்ஸ்க்கு இம்பார்ட் கொடுங்க. அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. இந்த அகர வரிசையிலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும். அப்கமிங் டேஸில் நான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இதுக்கு வீடியோ